எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் வெங்காயம் தோல் உரிக்க தெரியாது. ஆனால் இது தோலே உரிக்காமல் நம்ம சிம்பிளாக கட் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆரோ தமிழ் விளாகர். இன்னைக்கு நம்ம புதுசாக கட் பண்ண போகிற வெங்காயம் எப்படி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் 2 பேரும் நடுவில் கட் பண்ணணும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கும். அதனால் கட் பண்ணணும் நடுவில் மட்டும். இங்கே பார்த்துக்கோங்க கைஸ், உங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்கா ரிது டைம்ஸ் ஆரோ ரிது விளாகர், ஆரோ தமிழ் விளாகர் புதுசாக வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எங்களுக்காச்சும் ஏதாச்சும் லைக்கே கொடுங்க கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் கற்று முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா தோல் மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்தாலே போதும். ஈஸியாக சிக்கன் கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம் விட்டுற கொஞ்சம் ஜாக்கிரதையாங்க கைஸ். இதெல்லாம் ரொம்ப வெங்காயம் வந்து நிறைய வைரல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்களே. சும்மா வெங்காயம் உயிர் இருக்கும் கற்பனை பண்ண பார்க்கும். ஒரு ஏஐடி வீடியோஸ் எல்லாம் கற்பனை பண்ணிப்போம். அதே மாதிரி ஆரஞ்சு கட் பண்ணும்போது ஆரஞ்செல்லாம் நம்ம கண்ணை தெரிக்குமே, அது கண்ணை வரைக்கும். அதே மாதிரி வெங்காயம் அதே மாதிரி பார்த்துக்கோங்களேன். இது கண்ணு பார்த்தா நமக்கு எரியும். கொஞ்சம் டேஞ்சரஸ் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி இது கொம்பு மாதிரி இருக்கும். அதையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷார்ப்பான கட்டியில் கட் பண்ணாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு நான் எடுத்துக்கிறது இந்த மாதிரி டபிள்யூ ஷேப் கத்தி. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ஷார்ப்பான கத்தி. இது கடையில் எல்லா ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் கைஸ். எல்லோரும் வாங்கிக்கோங்க. நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க கைஸ். முக்கியமாக ப்ரெஸ்டீஜோடது வாங்கிக்கோங்க. ப்ரெஸ்டீஜோடது நல்லா குவாலிட்டியான ரொம்ப ஷேப்பானது. உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், இது கிளிக் பண்ணுங்க. இது பயோவில் இருக்கும். ஷார்ப்பிங் கத்தி இருக்குமே, கத்தி வச்சு ஷார்ப்பிங், பாலிஷிங், நீட்டிங் அந்த மாதிரி இருக்குமே. அதெல்லாம் கருப்பு கலர் நிறைய பிளேடிங், ஷார்ப்பிங், பாலிஷிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கும் இதுமாதிரி ஷார்ப்பிங்காக பண்ணலாம். இதே மாதிரி ப்ரெஸ்டீஜில் நிறைய பொருள் இருக்கும். அந்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் குக்கிங் கேர்ள்ஸுக்காக எப்போதுமே ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துடணும் தோல் உரிக்கும் போது. ஏன்னா அதில் ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் ஆசிட் ஃபார்ம் ஆகி ஏதாச்சும் டாக்ஸிட் ஆகிடும். அதனால் இந்த கருப்பு கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கெமிக்கல் கலந்துங்க. அதெல்லாம் வெங்காயம் கெமிக்கல் கலந்துருக்கும். வாஷ் பண்ணக்கூடாது, அந்த தோலையே எடுத்துடணும் காய்ஸ். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருவோம் காய்ஸ். ஆனால் அங்கெல்லாம் கருப்பு கலர் இருந்துச்சுன்னா எடுத்து தான் சும்மா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டா ஏதோ ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகி ஏதோ ஒன்று நோய் வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்கள காய்ஸ். இன்னைக்கு புதுசாக வர்ற வீடியோவுக்கு இந்த வெங்காயத்தை தண்ணியில் போடணும். இப்போ பார்த்துக்கோங்க, வெங்காயம் கரெக்டாக தண்ணிக்குள்ளே போய் கழுகணும். சவச்சு கழுகணும். அதெல்லாம் சும்மாங்க. ஓகே கைஸ், இதை நைஃபை கழுவிடணும். ஏன்னா அந்த பிளாக் கலர் ஜெர்ம்ஸ் எல்லாம் இந்த நைஃப்பில் பட்டுருக்கல. இந்த நைஃபால் வெட்டினாலும் ஜெர்ம்ஸ் எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் டாக்ஸிட் ஆகிடும். ஸோ நைஃபையும் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க கைஸ். நல்லா புரிச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருள் யூஸ்ஃபுல்லான 2 ஆரோ தமிழ் விளாகர் ரிது டைம்ஸ். நாங்கள் 2 ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறது புதுசாக நாங்கள் பண்ண போகிறோம் கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க கைஸ் எப்படி வெட்டுறாங்கன்னு. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணணும். பார்த்துக்கோங்களேன் எப்படி கட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது, பாய்ஸுக்கும் சேர்த்துட்டான். பாய்ஸ் எல்லாம் சமைச்சா ஒன்றும் தப்பு இல்லை காய்ஸ். நீங்களும் பார்க்கலாம் காய்ஸ். பாய்ஸ் அங்கே பார்த்துக்கோங்க எப்படி வெட்டினாங்கன்னு. ரொம்ப ரவுண்ட் ஷேப்லேயே வெட்டுங்க காய்ஸ். இதே எங்களோட சிக்கன் ட்ரெண்டிங். இந்த மாதிரி நீளமாக வெட்டினாதான் சிக்கன்
அல்டிமேட்டாக இருக்கும். எல்லோரும் ரசித்து நக்கி நக்கி சாப்பிட்டு நம்ம ஆசையாக போயிடுமான்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். எனக்காவது மட்டும் கிடையாது, என் பூனைக்காது அது ஷன்விகாக்காது ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி நீளமாக வெட்டினீங்கனாலே உங்களுக்கு சிக்கன் வைக்கும் போது இந்த வெங்காயத்தை வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக வதக்குனீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் அவசரத்தில் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும். நம்ம மூச்சு இழுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சமையல்லையும் என்ன அருமை. ஹாஸ்டலில் கொடுக்குற சமையல் விட நம்ம வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிச்சதுன்னா கீழே லைக் பண்ணிக்கோங்க. வெளியே சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு பிடிச்சதுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே சாப்பிட்றீங்கன்னா ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்படி கட் பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டிங்களா? இதெல்லாம் நீங்கள் யாராச்சும் உங்களை ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணாதான் நம்மளுக்கும் ஒரு டேஸ்டியாக சிக்கன் வரும் காய்ஸ். இன்றைக்கும் நாங்கள் வந்து புதுசாக உருவாக்கிருக்கு. 1,00,000 மில்லியன் லைக்ஸ் கொடுங்க. என்னன்னா வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் சீக்கிரமாகவே அதை அப்லோடும் பண்ணிடுவோம் காய்ஸ். இது நானும் இந்த மாதிரி பண்ண போகிறேன் காய்ஸ். ஒரு நம்ம ஆறாவது கைஸ் அசிஸ்டன்ட் குக் ஆஃப் த கிங். 6வது குக் ஆஃப் தி கிங். அதான் அசிஸ்டண்ட். அதனால் நானும் ஒருத்தர் பார்ட் 2 ஆரம்பிக்க போகிறேன் காய்ஸ். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் வச்சு சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அருமையான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப பிடிச்ச மாதிரியே பண்ணிங்கன்னா கீழே லைக் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னும் பயங்கரமாக சப்போர்ட்டிங்கில் இருக்கீங்க எங்களுக்கு நம்புகிறேன். நாங்கள்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறதுலாம் பாருங்கள் எப்படி வெட்டுறாங்கன்னு. ஆமாம் கைஸ், நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு காசும் கிடைக்கும். அதோட வந்து நானும் அளவு பங்கு போட முடியும். நாங்களும் நானும் என் அக்காவும் இல்லை காசெல்லாம் பங்கு போடுவோம் காய்ஸ். ஒரு 100 லைக் காசை கொடுங்க காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மாலாம் இப்படி தான் வெட்டுவாங்க. பார்த்துக்கோங்களேன் நிறைய அம்மாக்களும் இப்படி தான் வெட்டுவாங்க. கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப பழக்கமாகிடுச்சுன்னா இப்படி பெருசான இந்த மாதிரிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க காய்ஸ் ப்ரீத்தி. அதை வந்து ஒரு கம்பெனியால் போட்டிருக்காங்க. அதில் வந்து கட் பண்ணணும்னு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போனா கையை வெட்டிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பண்ணதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் காய்ஸ். நல்லா பார்த்துக்கோங்களேன் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. நல்லா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 5 வெங்காயம் கட் பண்ண போகிறோம். அந்த 5 வெங்காயத்தையும் கட் பண்ணோம்னா செமையான சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி காய்ஸ். சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாக்கில் எச்ச ஊறும் காய்ஸ். இன்னைக்கு யாருக்கு சிக்கன் பிடிச்சதோ அவங்கள ரொம்ப புத்திசாலிங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அதோட காய்ஸ் நீங்கள் வந்து நல்லா வெங்காயத்தை வாஷ் பண்ணிங்கன்னா தான் வெட்டும் போது கண்ணிலேருந்து தண்ணீர் வராது. இதை முக்கியமாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு தண்ணி வராது கண்ணிலேருந்து காய்ஸ். இங்கே பார்த்துக்கோங்களேன். நான் ஒரு மினிட்டு பார்த்துக்கோங்க காய்ஸ். இது எப்படி வெட்டுனாங்கன்னு நீங்கள் நல்லா மெதுவாக பண்ணிக்கோங்களேன். பார்த்துக்கோங்களேன் எப்படிலாம் கட் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருவராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷேப்லாம் உருவாக்கும். உங்கள் கேர்ள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பாய்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் ஃபேமிலிக்கெலாம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப்